Hey guys, welcome to our channel Jamna Creatives. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 2 stitches learn பண்ண போறோம். First one வந்து oven rows, second one வந்து basket stitch. oven rows பண்றதுக்கு இந்த மாதிரி circle draw பண்ணிட்டு 5 lines வந்து நான் draw பண்ணிருக்க மாதிரி divide பண்ணிக்கோங்க. 5 lines தான் பண்ணனும் இல்லனா 3 lines பண்ணனும். இன்னொரு circleல சென்டர்ல குட்டியா ஒரு circle வந்து கொடுத்துட்டு 5 lines வந்து divide பண்ணிருக்கேன். இதான் இந்த ரெண்டு circleக்கும் உள்ள difference. ரெண்டுமே oven rows தான் நம்ம பண்ண போறோம் ரெண்டு circleலயுமே. செகண்ட் சர்க்கிளில் மட்டும் நடுவில் குட்டி சர்க்கிள் கொடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியறதுக்காக இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைன்ஸுக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சர்க்கிள் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க, கொண்டு வந்து சென்டர் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா லைன்ஸ்க்குமே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம கிளாஸில் ஸ்டிச்சஸ் மட்டும் லேர்ன் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஸ்டிச்சஸ் கூடயே ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்க போகிறேன். பேஸ்கெட்டில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பஞ்சாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு ஒரு தீமில் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் சென்டர்லேருந்து நீடில் மேலே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சுக்கு அடியில் இப்படி நீடில் கொண்டு போங்க. ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு இன்னொரு ஸ்டிச்சுக்கு அடியில் இப்படி த்ரெட்டை மாற்றி மாற்றி நம்ம கொண்டு போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை விட்டுட்டு செகண்ட் ஸ்டிச்சுக்கு அடியில் விட்டோமா, இப்போ தேர்ட் ஸ்டிச்சை விட்டுட்டு ஃபோர்த்து ஸ்டிச்சுக்கு அடியில் நீடில் கொண்டு போய் கொண்டு வாங்க. அகைன் ஃபிஃப்த்து ஸ்டிச்சை விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் வழியாக நீடில் கொண்டு வரணும். சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச் பக்கத்துலேயும் 1 2 3 4 5 அப்படின்னு நம்பர் போட்டுட்டிங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது ஃபிஃப்த்து ஸ்டிச்சை விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் வழியாக நீடில் உள்ளே விட்டு வெளியே கொண்டு வரணும். ஸோ இப்போ நம்பர் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வழியாக வெளியே எடுத்துட்டோமா, இப்போ செகண்ட் ஸ்டிச்சை விட்டுட்டு தேர்ட் ஸ்டிச் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே கொண்டு வாங்க. தென் அகைன் ஃபோர்த்தை விட்டுட்டு ஃபிஃப்த்து வழியாக இன்சர்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இது வந்து ஒரு அழகான ஃப்ளவர் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அண்ட் இந்த ஃப்ளவரை நம்ம ஓவன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஃப்ளவர் பண்ணும்போது நீங்கள் த்ரெட்டை ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் ஹேண்டில் பண்ணணும், கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் ஸ்டிச்சஸ். அதுக்காக ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. ரொம்ப போட்டு டைட்டாக இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ஃப்ளவர் ஃபார்மேட் வந்து கிடைக்காது. இப்போ இழுக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு அப்படியே விட்டுறணும், ஸ்டாப் பண்ணிவிடும். ரொம்ப போட்டு டைட்டாக இழுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் மடி இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன். கரெக்டாக அந்த ஃபார்மேட் வந்தோடையும் நான் வந்து விட்டுறேன். இதே ப்ராசஸை ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணும். ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் டிசைன் இது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 5 ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். அதாவது ஆட் நம்பர்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ஈவன் நம்பர்ஸ் இதுவே 2 4 6 இந்த மாதிரி டிஜிட்ஸில் நீங்கள் லைன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வராது. மினிமம் 3 மேக்ஸிமம் 5 இந்த நம்பரில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த ஃப்ளவர் வந்து கரெக்டாக வரும். ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ்க்கு சொல்கிறேன். இந்த ஃப்ளவர் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போது. அண்ட் பிகினர்ஸ் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் வந்து வெளியில் தெரியுதா, இதை அப்படியே விட்டுருவாங்க, ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அப்படி விடக்கூடாது. கொஞ்சம் கூட அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் வந்து வெளியில் தெரியவே கூடாது. இப்போ நான் எப்படி கவர் பண்ணிகிட்ருக்கனோ அதே மாதிரி தான் நீங்களும் கவர் பண்ணணும். சின்னதாக கூட அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்க நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன்னா நீடில் வச்சு கூட இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், விரிச்சு விட்டுக்கலாம் அந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல். அண்ட் ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கீழே நீடில் கொடுத்து இன்சர்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஃப்ளவர் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஓவன் ரோஸ் பண்ணும்போது நான் ஸ்டார்டிங் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன், வெரி சாரி. ஸோ இதுலேயுமே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த சென்டர் சர்க்கிளை விட்டுட்டு அந்த லைன்ஸுக்கு மட்டும் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ அதே தான் இந்த ஃப்ளவருக்குமே. சென்டரில் வந்து எக்ஸ்ட்ராவாக சர்க்கிள் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுக்குறது, இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃப்ளவருக்கு பார்த்த மாதிரியே தான். சென்டர்லேருந்து நீடில் வெளியே எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு இன்னொரு ஸ்டிச் வழியாக இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை விட்டுட்டு செகண்ட் ஸ்டிச் வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணி எடுப்போம்ல, சேம் ப்ராசஸ் தான். அண்ட் இங்கேயுமே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொறுமையாக பண்ணுங்கள், கஜன்னு இல்லாமல் நீட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் த்ரெட்டை கீழே கொடுத்துட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சென்டர் சர்க்கிளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணணும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸும் நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வரும். அண்ட் நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு.
செகண்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து பேஸ்கெட் ஸ்டிச். அதுக்கு வந்து லைன்ஸ் வந்து பேஸ்கெட்ஸில் ட்ரா பண்ணியிருக்கேன். 5 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணியிருக்க லைன்ஸுக்கு எல்லாமே நம்ம எப்பயும் போல் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் லைன்ஸ் வந்து பக்கம் பக்கமாகவும் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியிருக்க எல்லா லைன்ஸுக்குமே கரெக்டான ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்க லைன்ஸ் எல்லாமே வெர்டிக்கல் லைன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸும் வெர்டிக்கலாக நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிற ஸ்டிச்சஸ் எல்லாமே ஹரிசாண்டல் லைன்ஸாக கொடுக்கணும். பேஸ்கெட்டோட ஏதாவது ஒரு டிப்லேருந்து நீடியில் வெளியே எடுத்துக்கோங்க. நம்ம ஓவன் ரோஸ்க்கு பண்ண மாதிரி ஒரு த்ரெட்டுக்கு கீழே மேலே அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். ஸோ பேஸ்கெட் டிசைனுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டிச்சஸ் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரியல் பேஸ்கெட் மாதிரியே உங்களுக்கு டிசைன் வந்து கிடைக்கும். அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு எண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இன்னொரு எண்ணில் கீழே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் சேம் அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் நீடியில் மேலே எடுக்கணும். ஸோ த்ரெட் வந்து ரொம்ப கீழே இறங்கின மாதிரி இருந்துச்சுன்னா நீடில் வச்சு மேலே தள்ளி விட்டுக்கோங்க. கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க, த்ரெட்டை இழுத்துக்கோங்க கீழே. தென் அகெயின் அது பக்கத்துலேயே மறுபடியும் த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன் எப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ செகண்ட் லைன் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன் வந்து மேலே கீழே அந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க. செகண்ட் ஹரிசாண்டல் லைனில் வந்து கீழே மேலே அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்கணும். ஸோ ஒரு லைனில் மேலே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு லைனில் கீழே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் கரெக்டான அந்த பேஸ்கெட் ஃபார்மேட் வந்து கிடைக்கும். இப்போ தேர்டாக எடுக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லைனை விட்டுட்டு செகண்ட் வெர்டிக்கல் லைனுக்கு அடியில் கொடுக்குறேன். தென் தேர்ட் வெர்டிக்கல் லைனை விட்டுட்டு ஃபோர்த் வெர்டிக்கல் லைனுக்கு அடியில் கொடுக்குறேன். தென் லாஸ்ட்டில் வந்து கீழே இன்சர்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் நெக்ஸ்ட்டு த்ரெட் வந்து மேலே எடுத்துக்கோங்க. ஸோ கேப் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீடில் வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லைனுக்கு அடியில் நீடில் கொடுக்கணும். தென் செகண்ட் வெர்டிக்கல் லைனுக்கு மேலே, தேர்ட் வெர்டிக்கல் லைனுக்கு கீழே இந்த மாதிரி மாற்றி கொடுக்கணும். ஸோ ப்ரீவியஸாக பண்ண ஸ்டிச்சுக்கும் செகண்டாக பண்ண ஸ்டிச்சுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டான பேஸ்கெட் ஃபார்மேட் வந்து கிடச்சிரும். பேஸ்கெட் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் எந்த வித கேப்ஸுமே தெரியாமல் நல்லா க்ளோஸ்டாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் பார்க்குறக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்குமே நீங்கள் வந்து இந்த பேஸ்கெட் ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஓவன் ரோஸில் எப்படி ஸ்டிச்சஸ் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே பேஸ்கெட் ஸ்டிச்சஸ்லேயுமே அந்த வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து வெளியில் தெரியவே கூடாது. அண்ட் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணும்போது பேக் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். சப்போஸ் வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து லைட்டாக தெரிஞ்சால் கூட இந்த பேக் ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம அதை கவர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பேக் ஸ்டிச். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீவ் ஸ்டிச்சஸ். லீவ் ஸ்டிச்சஸ் வந்து செப்ரேட்டாகவே ஒரு கிளாஸாகவே நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து சிம்பிளாக ஒரு லீஃப் எப்படி பண்ணணுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு அதோட டிப்லேருந்து அதோட எண்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே இருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து எடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லீஃப் வந்து உங்களுக்கு அழகாக கிடச்சிரும். ஸோ ஒரு ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே இருந்து அடுத்த ஸ்டிச் வந்து எடுத்து நீங்கள் லீஃப் வந்து டிசைன் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டிங்க. அதுக்கு செகண்டாக இருக்க ஸ்டிச் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை விட கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா லீஃப் ஃபார்மேட் வந்து கிடச்சிரும். ஸோ லீஃப் ஸ்டிச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் 3 லைன்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த லைன்ஸுக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். நான் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த க்ரீன் கலர் த்ரெட்டையே 3 ஸ்ட்ராண்ட்ஸாக டிவைட் பண்ணி இங்கே ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஸோ அந்த போர்ஷன் வந்து இன்னுமே க்யூட்டாக இருக்கும். தென் ஹோல் இமேஜுமே பார்க்குறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல நம்ம 3 ஸ்ட்ராண்ட்ஸோ இல்லை 2 ஸ்ட்ராண்ட்ஸோ கம்மி பண்ணி யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்ட்ராண்ட்ஸ் கம்மி பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு லுக்காக இருக்கும். தென் அந்த பிரான்ச்சஸ் மேலே அந்த சின்ன ஸ்டெம்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறதுக்கு மேலே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களோட இமேஜ் வந்து பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஃப்ரெஞ்ச் நாட்ஸுமே ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக கொடுத்தீங்க அப்படின்னாலுமே பார்க்குறக்கு லுக்காக இருக்கும். அண்ட் இன்னொரு திங் வந்து கலர் காம்பினேஷனும் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு அட்ராக்டிவான கலர்ஸ், இந்த தீமுக்கு இந்த கலர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓவரால் ப்ராஜெக்டே பார்க்குறக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சூப்பராக டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட ப்ரொஃபஷனல் கோர்சஸ் லைக் ஆரி கோர்ஸ் அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.